மானுடன் எனும் மங்கையாய்ப் பிறந்து மரணிக்காமலே மரணம் வரை சென்று மரணித்தாலும் மறுஉயிர் பெற்று தன் மார்போடு மழலையை ஏந்திக் கொள்ளும் அன்னையாய் உருவெடுத்து அன்பை மட்டுமே கொடுக்கத் தெரிந்த எனக்கு என் உயிரில் உதித்த உயிரைத் தவிர வேறு யாரிடமும் அன்பைப் போற்றத் தெரியாத ஒரு சிலையைப் போல் மாற்றிவிட்டது இந்த உறவுகள் எனும் பந்தம். திருமணம் என்ற ஒரு மாற்றம் வந்தது. அவள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டுக்குள் தயார் செய்து இன்னொரு வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் பெற்றோர் அந்த வீட்டார் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று கூறவும் இல்லை, எப்படி கடந்து செல்வது என்று கூறவும் இல்லை. அவள் தன்னை மறந்து தன் கணவர் வீட்டார் நடப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவளை அவள் மாற்றிக்கொள்கிறாள். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவள் அவளாகவே இருக்க எண்ணவே இல்லை. அதனால்தானோ அவளையே அவள் துளைத்து விட்டாள். அவளுக்கு புரியும் வேளையில் எத்தனை போராடியும் அவளால் அவளை மீட்கவே முடியவில்லை. அவள் துளைத்தது என்ன? அவள் குறும்புத்தனத்தை துளைத்து விட்டாள். அவள் ஆசையை துளைத்து விட்டாள். அவள் ஆரோக்கியத்தை துளைத்து விட்டாள். அவள் உடலை சிதைத்து விட்டாள். அவளையும் அவள் துளைத்து மனம் வெறுத்து அவளையும் அறியாமல் அவள் புன்னகையை கூட துளைத்து விட்டாள். அவளை மீட்டெடுக்க எவ்வளவு போராட்டம்! ஆனால் தொலைந்த சிரிப்பு மீண்டும் வர மறுத்துவிட்டது. அவளை அவள் மறந்தும் இரவாமலே நரகம் எனும் மாயையில் உணர்வின்றி உயிருடன் ஊசலாடிக் கொண்டிருக்கிறாள். ஏன், யாருக்காக இப்படி ஒரு வாழ்வு? இந்த உலகில் போராடிக் கொண்டிருக்கும் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில் நிற்கும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த வாழ்வை தொடர்ந்து போராட்டத்திலேயே கொண்டு செல்ல அப்படிப்பட்ட பெண்களுக்கு அது ஏன் என்று புரியும்.